ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஐடன் சீக் விளையாடுறதுக்காக தான் ஒரு இடத்துல சேர்ந்து வந்திருக்கோம். யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்துருவோம். டுங் டுங் சகுரோட பையன் வந்திருக்கான், நம்ம சிங்கம் சார் வந்திருக்காரு, டார்சன் வந்திருக்கான், எப்பவுமே போல என்ன கூட்டு வந்தது பிராங்க்லின் தான். அதுக்கப்புறம் டான் வந்திருக்காரு, கிராணி பாட்டி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சிவா வந்திருக்கான். முதல்ல நம்ம வந்திருக்க இடத்த உங்களுக்கு சுத்தி காமிச்சிடுறேன் நண்பர்களே. இதை பாருங்க, ஒளியிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது பாத்தீங்களா. ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி தான் இருக்கு, ரோட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. பாருங்க, ஒளியிறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. இங்க எங்கனாலும் அவங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். அது பாத்தீங்களா, எவ்வளவு இடம் இருக்கு பாத்தீங்களா. இங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கலாம், இங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கலாம், எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். அவங்க எல்லாரையும் இன்னைக்கு நான் தான் தேடி கண்டுபிடிக்க போறேன். எப்பவுமே பிராங்க்லினே கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக உங்க சின்சான நான் தான் கண்டுபிடிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. நிறைய பேர் வீடியோவை பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம கேம்குள்ள போலாம். ஓகேவா? முதல்ல நான் எல்லார்கிட்டயும் தெளிவா சொல்லிடுறேன். கிராணி பாட்டி கவனிச்சிங்கல, டே சிவா கவனிச்சல. டானுக்கெல்லாம் இந்த கேம் பழகி போயிருக்கோம். டானு சிங்கம்க்குலாம் தனியா சொல்ல தேவையில்ல, அவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். நான் போய் கண்ணை பொத்த போறேன், இவங்க எல்லாருமே ஒளிஞ்சுக்கணும். மக்களே, நம்ம எங்க போய் கண்ணை பொத்தலாம்? இருங்க, ஏதாவது ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போய் நம்ம கண்ணை பொத்தலாம். கண்ணை பொத்துறதுக்கு ஓகே இதோ அங்க செவர் இருக்கு பாத்தீங்களா, செவர் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம கண்ணை பொத்தலாம். இங்க கண்ணை பொத்துனா கரெக்டா இருக்கும். ஓகேல? ஐயோ, ரொம்ப தள்ளி வந்துட்டேனா. இங்க கண்ணை பொத்துனா கரெக்டா இருக்கும். 1 2 3 4 5. டுங் 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 சகூர். நான் டுங் 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 சகூரோட பையன் தான் பேசுறேன். நான் எங்க போய் ஒளியுறது? முதல்ல இந்த இடத்த நல்லா சுத்தி பார்க்கலாம். அப்பதான் ஒளியறதுக்கு நமக்கு ஏத்த மாதிரி இடம் கிடைக்கும். எங்க ஒளியுறது? சின்சான் அண்ணன் தான் இன்னைக்கு கண்ணை பொத்துறாரா? ஓகே, நம்ம குள்ளமா இருக்கிறதுனால எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். இருந்தாலுமே நம்ம இடத்த கொஞ்சம் சுத்தி பார்ப்போம். அப்பதான் எங்க போய் ஒளியலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் இரும்பு கம்பியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்க படிக்க போகுது, இந்த படிக்கட்டுல ஏறி போலாமா? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏற முடியுதுப்பா, ஏற முடியுது. ஐயோ, ஏதாவது க்ளோஸ்டு பிளேஸ் வருதா பார்ப்போம். இல்லைங்க, இது ஓப்பன் பிளேஸா இருக்கு. ஓஹோ, மேல இருக்க பிரிட்ஜுக்கு போலாமா இது மூலியமா? ரைட் மக்களே, நம்ம பிரிட்ஜுக்கெல்லாம் போனா அவ்வளவுதான். நம்ம இங்கதான் ஒளியணும்னு சின்சானா நான் சொல்லியிருக்காரு. எங்க ஒளியறது? இங்க எங்கேயாவது ஒளியறதுக்கு இடம் இருக்கா பாருங்க. இங்க நிறைய பெரிய இடமா காமிச்சாரு சின்சான் அண்ணன். நம்ம எங்கேயாவது இங்கேயே ஓடுவோம். எங்க போறது? அதோ இங்க ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்கு பாருங்க. இங்க எங்கேயாவது நம்ம போய் ஒளிஞ்சுப்போம். இங்க நிறைய பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதுல ஏதாவது கேப் இருக்கும். அந்த கேப்ல நம்ம பூந்துட்டோம்னா யாருக்குமே தெரிய மாட்டோம். இந்த கேப்புக்குள்ள பூர முடியல. சரி, வேற ஏதாவது கேப் இருந்ததுன்னு வைங்க, அந்த கேப்புக்குள்ள நம்ம பூந்து அதை பாருங்க, எனக்குனே அமைச்ச மாதிரி இருக்கு பாருங்க. என்னங்க இந்த இடத்துல போக முடியல? அடப்பாவி, போக முடிஞ்சிருச்சு. இந்த இடம் போதும் நமக்கு. எஸ், இந்த இடம் கரெக்டுங்க. இந்த இடத்துல நான் ஒளிஞ்சுக்கிறேன். கரெக்டா இருக்கா? ஓகே, சூப்பர். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. இங்க எங்க போய் நான் ஒளியுறதுனே தெரிய மாட்டேங்குது கண்ணா. இங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. ஐயோ, எகிர் 2 கீழே தள்ளி விட்டேனே பேரிகேட. இவனுங்க என்னங்க போதத்தை மாதிரி தெரியுறாங்க. எது பாருங்களா, எங்க இவனுங்க போதத்தைங்க. என்ன பார்த்தோன்னு ஓடிட்டாங்க பாத்தீங்களா. போலீஸ் ட்ரெஸ் பார்த்தோன்னு இது பாருங்க, ஒருத்தன் பாருங்க சரக்கு அடிச்சுட்டு விழுந்து கிடக்குறாங்க. இதெல்லாம் இல்லீகல் சரக்கா இருந்ததுன்னா இப்பயே இவங்களை லாக் பண்ணி கூட்டு போயிடுவேன். எல்லாம் லீகல் சரக்கு தான். அதனால அவனுங்க பாட்டுக்கு அடிக்கிட்டோம். நம்ம போய் ஒளியலாம். எங்க போறது? ஓடு கண்ணா. எங்க ஒளியுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது கண்ணா. சொல்லுங்க கண்ணா, நீங்க தான். கண்ணா, இந்த இடம் என்ன கண்ணா இவ்வளவு பெருசா இருக்கு? சூப்பர் கண்ணா. இன்னைக்கு அந்த சின்சான் பையன் நம்மள ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் போலியே. இங்க ஏதாவது கேப், நமக்குன்னு ஒரு கேப் அமையாமையா போயிடும். அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம் கண்ணா, கரெக்டா இருக்கும். எஸ், இந்த இடத்துக்குள்ள அவன் வருவானா? இந்த இடத்துக்குள்ள அவன் கண்டிப்பா செக் பண்றதுக்கு வருவான். இங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க, இங்க போக முடியுமா? ஐயோ, அந்த கேப்புக்குள்ள விழ முடியலையே. ஐயோ, கேப்புக்குள்ள போடா, ப்ளீஸ். ஐயோ, போக முடியலங்க. அந்த கேப்புக்குள்ள போக முடிஞ்சதுன்னா சூப்பரா இருக்கும். நான் ஃபிட்டா தான் இருக்கேன், என்னாலயும் அந்த கேப்புக்குள்ள போக முடியல மக்களே. சரி, நம்ம இங்கே ஒளிஞ்சுப்போம். ஓகே, இங்க ஒளிஞ்சுக்கலாம். ஜான் த டான். நான் எங்க போய் ஒளியுறது? முதல்ல இந்த சின்சான் இருக்கான்ல, அவனுக்கு பக்கத்துல ஏதாவது இடம் இருக்கா பாப்போம். அவன் பக்கத்துல இருக்க இடத்த விட்டு சுத்தி இருக்க இடத்த தான் தேடி வருவான். இதோ இங்கதான் சின்சான் இருக்கானா, இங்க ஏதாவது இடம் இருக்கும்ல, இந்த இடத்துல போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது இடம் கிடைக்கும்ல. ரயில்வே ட்ராக் போகுதுன்னு நினைக்கிறேன். ரயில்வே ட்ராக்கா போகுது தெரியல. இங்க 2-3 கண்டெய்னர் இருக்கு. இங்க போய் ஒளிஞ்சுக்கலாமா? அந்த சிங்கம் சார் எங்க போனாருன்னு தெரியல. ஆமாப்பா, ரயில்வே ட்ராக் தான்ப்பா இது. ரயில்வே ட்ராக் சூப்பர். ஐயோ, ஏதாவது கண்டெய்னருக்குள்ள போக முடியுமா? இந்த கண்டெய்னருக்குள்ள நம்மளால போக முடியுது. ட்ரெயின் எடுத்துட மாட்டாங்கல்ல.
நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கும் போது யாராவது ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை. நம்ம இங்கேயே ஒளிஞ்சுப்போம். என்ன சொல்றீங்க? இங்கேயே ஒளிஞ்சுப்போம். கைஸ், நான் தான் உங்களோட சிவா பேசுறேன். எங்க ஒளியுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் யார் யாரெல்லாம் ஒளியணும் பாத்துடலாமா? டார்சன் ஒளியணும், அதுக்கப்புறம் பிராங்க்லின் அண்ணன் ஒளியணும், இந்த கிராணி பாட்டி ஒளியணும். சின்சான் அண்ணன் தான் கண்ணை புத்துறதுக்கு போயிருக்கானா? இருங்க, அந்த சின்சான் அண்ணன் பக்கத்துல போயிடலாம் நம்ம. அதோ இருக்காரு பாருங்க சின்சான் அண்ணன். இங்கதான் எண்ணிட்டு இருக்காரு. 51 52ன்னு எண்ணுறாரு. ஐயோ, இன்னும் 50 கவுண்ட் தான் எண்ணுவாரா? அதுக்குள்ள நம்ம ஒளியணும். மத்தவங்களுக்கு ஒளியறதுக்கு அப்பதான் டைம் கிடைக்கும். எங்க ஒளியுறது? நீங்களே சொல்லுங்க, நான் எங்க ஒளியுறது? இதோ இங்க ஒளியவா? இங்க ஒரு புல்லு கட்டு மாதிரி இருக்கு. அதான் செடியில இலெல்லாம் விழுந்துருச்சு, அதனாலதான் அந்த இடம் அப்படி இருக்கு. நம்ம எங்க போய் ஒளியுறது? நீங்க சொல்லுங்க. இதோ இங்க படிக்கட்டு இருக்கு, இது மேல ஏறலாமா? ஏற முடியுது. இதோ இருங்க, வேகமா ஏறிடுறேன். ஓடு 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 ஓடு. எங்க? இதோ இங்க வந்துட்டேன். ஐயோ, இங்க இருந்து எங்கேயும் போக முடியலையே. சரி, இங்கே ஒளிஞ்சுப்போம். நான் தான் உங்களோட கிராணி பேசுறேன். இங்க இன்னும் யார் ஒளியாம இருக்கா? இந்த டார்சான் ஒளியாம இருக்கான், அதே மாதிரி பிராங்க்லின் ஒளியாம இருக்கான். இருங்க, இங்க தம் அடிச்சிட்டு இருக்கவங்களெல்லாம் நம்ம பயம் புத்தலாம். என்ன இவனுங்க பயப்படவே மாட்டாங்க? சிங்கம் சாரை பார்த்து பயந்தாங்க, ஒரு பேயை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடா. ஐயோ, என்ன அப்ப கூட இவன் வரமாட்டான்? ஓடிட்டாங்கல்ல. ஓடு 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 ஓடு. ஓடிட்டான். எப்பா, இவனுங்களை பயப்பட வைக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. நம்ம எங்க போய் ஒளியுறது? இது பாருங்களேன், நான் முதல்ல பயன்படுத்தினவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். எப்பா சூப்பர். கிராணி பெயினா சும்மாவா? எங்க போய் ஒளியுறது? எங்க போய் ஒளியுறது? அதோ இங்க பைப் இருக்கு, இங்க போய் ஒளிஞ்சுக்கலாமா? இருங்க, குனிஞ்ச மாதிரி ஒளிஞ்சுக்கலாம். குனி குனி குனிஞ்சு ஒளிஞ்சுக்கோ. சூப்பரா ஒளிஞ்சுக்கிட்டேனா? இப்ப அந்த சின்சான் பொடி பைய கிட்ட நான் மாட்ட மாட்டேன். அந்த மாதிரி சூப்பரா ஒளிஞ்சிருக்கேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டார்சான் பேசுறேன். காட்டு பகுதியில வந்து இந்த மாதிரி பகுதியில வந்து இவங்க கூட கேம் விளையாடுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே ஹைட்டான பகுதியில தான் ஒளிவேன், உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி ஹைட்டான பகுதினா இந்த டாப்புக்கு தான் போகணுமா? டாப்புக்கு சரி, நம்ம இங்க ஏதாவது ஹைட்டான பகுதியை தேடி பார்ப்போம். அது இங்க படிக்கட்டுலாம் வச்சிருக்காங்க, இங்க போய் ஒளியுமா? ஏறு ஏறு ஏறு. எப்படி ஏறுறான் பாத்தீங்களா டார்சான்? எப்பா சூப்பர். அந்த சைடு குதிச்சிடலாமா? ஐயோ, குதிச்சிட்டேன். ஐயோ, இங்கதாங்க அந்த சின்சான் பொடியனே இருக்கான். நம்ம எங்க ஒளியுறது? பேசாம இங்கே ஒளிஞ்சிடலாமா? இங்க ஒளிஞ்சா அந்த சின்சான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். கொஞ்சமாவது தள்ளி போய் ஒளியலாம். இங்க நல்லா இருக்கு பாருங்க ஒரு பகுதி, அங்க போய் ஒளியலாமா? அங்க ப்ளூ கலர்ல என்னமோ இருக்கேங்க, என்னங்க இருக்கு தெரியல. இங்க மறைவா ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிருந்தா நம்ம அங்க கூட போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏன்னா சின்சானு ரொம்ப லாங்ல வந்துலாம் செக் பண்ண மாட்டான். நம்ம அதனால இங்கேயே எங்கேயாவது ஒளிஞ்சுப்போம். எங்க ஒளியுறது? ஓகே கைஸ், நம்ம இங்கே ஒளிஞ்சுப்போம். என்ன சொல்றீங்க? இங்கே ஒளிஞ்சுப்போம். இங்க கண்டெய்னர் இருக்கு, பேசாம அந்த கண்டெய்னருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்போம். ஒளியுதுன்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மறைவான இடத்துல ஒளிஞ்சிருவோம். இந்த இடத்துலயே ஒளிஞ்சுப்போம். கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். எப்பவுமே நான் தான் கண்ணை பொத்துறதுக்காக போவேன். இன்னைக்கு பரவாயில்ல, சின்சான் நானே கண்ணை பொத்துறேன்னு சொல்லிட்டான். நல்லது ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்காவது நம்ம சூப்பரான இடத்த கண்டுபிடிச்சு ஒளியலாம். இங்க இங்க 2 பேர் இருந்தாங்க. இந்த கிராணி பாட்டி பயங்கரமா அவங்கள பயம் புத்தி ஓட வச்சிருச்சு தெரியுமா? கைஸ், நம்ம இங்க ஒளிஞ்சுக்கலாமா? இந்த இடம் எனக்கு என்னமோ சூப்பரா இருக்கு. ஓகே கைஸ், இங்க ஒளிஞ்சுக்கலாம். 7 98 99 100 வருகிறேன். கைஸ், எங்க கைஸ் ஒளிஞ்சிருப்பாங்க? எல்லாருமே எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. எங்க என்ன பெரிய படிக்கட்டு வச்சிருக்காங்க. இருங்க, இந்த படிக்கட்டுல ஏறி பார்ப்போமா? நம்ம ஏறு ஏறு ஏறு. ஏற முடியுதா பாப்போம். ஏற முடியுதுப்பா இந்த படிக்கட்டுல. எவனாவது இங்க மேல போய் ஒளிஞ்சிருக்கானா பாப்போம். இந்த டார்சான் பொதுவா ஹைட்டான இடத்துலதான் ஒளியுவான். டார்சன் இங்க ஒளிஞ்சிருக்கானா? டார்சன் இங்க ஒளி. இன்னும் யாருமே ஒளியில, வெட்ட வெளியா இருக்கு, அதனாலதான் யாருமே ஒளியில போல. வேற இந்த சைட்ல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா பாப்போமா? இந்த சைட்ல மேல இருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியும்ல, அதுல கண்டுபிடிக்கலாம் நம்ம. மேல இருந்து இருங்க இருங்க, நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. ஐயோ, நல்ல வேலை. கீழே விழுந்த இடத்துல பாத்தீங்களாங்க இந்த சிவா மாட்டிக்கிட்டாங்க. டே சிவா, நீ தான் மாட்டின போ. சிவா தான் ஃபர்ஸ்ட் அவுட்டுங்க. வேற அடுத்து பரவாயில்லையப்பா, இந்த ஐடி ஏறினதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு பாருங்க. சிவாவை கண்டுபிடிச்சிட்டேன். வேற இந்த பகுதியில யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா பாப்போம். இந்த பகுதியில யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? என்னங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க. இந்த வண்டிக்கு பின்னாடி யாருமே ஒளியில போல. சரி, மத்தவங்க எங்க ஒளிஞ்சிருப்பாங்க? சிவாவை மட்டும்தான் நான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கேனா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. எங்க இருக்காங்க ஒவ்வொருத்தனும்? ஒருத்தனை விடக்கூடாது கைஸ், எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். இருங்க, இங்க ஒரு கண்டெய்னர் இருக்கு. இந்த கண்டெய்னருக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? இந்த கண்டெய்னருக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல, இங்க யாரும் இல்ல.
அங்க பைப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே அந்த பைப்புக்கு ஏய் கிராணி கிழவி இங்கதான் இருக்கு பாருங்களேன். என்ன இது நின்னுட்டு இருக்கு இந்த கிராணி? கிராணி நீ தான் செகண்ட் அவுட்டு. ஐயோ என்னத்த ஒளியறியப்போ வேஸ்ட்டுங்க. இந்த கிராணி ஈஸியா என்கிட்ட மாட்டிக்கிச்சு. வேற இங்க பில்லர்லாம் இருக்கு. இந்த பில்லருக்கு பின்னாடி அவனாவது ஒளிஞ்சிருக்கானா? யாரும் ஒளியல. எங்க இங்க பாத்தீங்களா 2-3 பேர் சரக்கு வச்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஏய் இது பாருங்களா ஒருத்தன் பாருங்க அங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கான் பாருங்களா. ஐயோ ஏய் இங்கதாங்க பிராங்க்லின் நிக்கிறான். பிராங்க்லின் மாட்டிக்கிட்டாங்க. இவனுங்களை பார்க்க வந்ததுல பிராங்க்லின் மாட்டிக்கிட்டான். பாத்தீங்களா பிராங்க்லின் இங்கதான் இருக்கான். பிராங்க்லினை கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இன்னும் யார் யாரை நான் கண்டுபிடிக்கணும்? இன்னும் 4 பேரை கண்டுபிடிக்கணுமா? இந்த டார்சானை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த டுங் சகரோட பையனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டானை கூட கண்டுபிடிக்கணும். சிங்கம் சாரை கண்டுபிடிக்கணும். ரைட். எங்க போனாங்க தெரியல அவங்களாம். இங்க இல்ல. இந்த கேப்ல எவனாவது ஒளிஞ்சிருப்பானான்னு பார்த்தா இங்க இல்ல. வேற எங்க செக் பண்றது? ஓகே கைஸ் இப்ப ஒரு கேப்பை பார்த்து வச்ச ஒரு கேப்பை நான் பார்த்தேன். இந்த கேப்பை செக் பண்ணலாம். இது ஏதோ ஒரு ரூம் மாதிரி போல. இந்த ரூம்ல சேகரிக்கிற பொருள்லாம் வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல யாராவது இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இருங்க செக் பண்ணி பார்ப்போம். இங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல. இங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இருக்க. ஏதோ பாருங்க சிங்கம் சார் இங்கதாங்க இருக்காரு. சிங்கம் சார் மாட்டிக்கிட்டார். ஓகே சிங்கம் சாரை நம்ம அவுட் பண்ணிட்டோம். வேற அடுத்து யாரு? இன்னும் அடுத்து யாருங்க இருக்கா? சிங்கம் சாரை நம்ம அவுட் பண்ணிட்டோமா? வேற யார் இருக்கா? சிங்கம் சாரை அவுட் பண்ணியாச்சு. வேற யாருமே தெரியலையே. இங்க ஆஹா இந்த டேங்க்குக்கு பின்னாடி யாராவது ஒளிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். இங்க யாருமே ஒளிஞ்ச மாதிரி தெரியல. இருங்க இங்க ரயில்வே ட்ராக் தானே இது? ஆமாப்பா ரயில்வே ட்ராக் தான்ப்பா. இங்க யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கே நம்ம ஆளுங்கள்ல. இருங்க இதுல செக் பண்ணி பார்ப்போம். இந்த டான் இங்கதான் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. இந்த டானை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நம்ம அந்த டுங் சகரோட பையனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இவன் டார்சனை கண்டுபிடிக்கணும். டார்சனை இன்னும் கண்டுபிடிக்கல. டார்சன்லாம் எங்க போனாருன்னு தெரியலையே. அந்த டுங் சகரோட பையன் எங்க போனான்னு தெரியல. டார்சன் எங்க போனாருன்னு தெரியல. ஒருவேளை தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோ? நம்ம வேற சைட்ல போய் தேடுவோம். கண்டிப்பா இங்கதாங்க 2 பேருமே எங்கேயோ இருக்காங்க. எங்க டார்சன் எங்க இருப்பாரு? அதுக்கப்புறம் டுங் சகரோட பையன் எங்க இருப்பான்? இருங்க நம்ம இந்த பகுதியில போய் தேடலாமா? இந்த கேப்ல எல்லாம் நம்ம தேடல இன்னும். இருங்க இந்த கேப்ல அங்க யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரியே எனக்கு தெரிஞ்சுங்க. இருங்க நல்லா போய் செக் பண்ணி பார்த்தா யாராவது மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஓடு எப்பா எவ்வளவு தூரம் ஓட விடுறாங்களே நம்மள. அங்க இருப்பாங்களா? நம்ம பக்கத்துல அவ்வளவு தூரம் ஓடி போய் டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அங்க யாருமே இருக்கிற மாதிரியே தெரியலையே மக்களே. யாராவது இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது? இல்ல மக்களே நம்ம ரொம்ப லாங்க தேவையில்லாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க இல்ல யாரும் இல்ல. நான் அந்த ஃபேக்டரியை விட்டே ரொம்ப வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா அந்த ஃபேக்டரியை விட்டே நான் ரொம்ப வெளியே வந்துட்டேன் பாருங்களேன். எப்பா எகிரி குதிச்சிட்டேன். சூப்பர். வேற திரும்பி நம்ம ஃபேக்டரிக்குள்ள போயிடலாங்க. அந்த ஃபேக்டரிக்குள்ளதான் எங்கேயாவது அவங்க ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம தேவையில்லாம ரொம்ப இங்கதாங்க இருக்காரு. டார்சன் இங்கதாங்க இருக்காரு. டார்சனை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே டார்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே அடுத்து யாரை கண்டுபிடிக்கணும்? டார்சனை கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? அந்த டுங் சகரோட பையனை கண்டுபிடிக்கணும். என்னங்க அந்த டுங் சகரோட பையனே நமக்கு இவ்வளவு ஆட்டம் காட்டுறான். டுங் சகரோட பையன் எங்க? டுங் சகரோட பையன் தெரிய மாட்டானே அவன். கைஸ் எங்க அவன் ஒளிஞ்சான்னு உங்களுக்கு தெரியும்ல. சிவாவை இங்கதான் கண்டுபிடிச்சேன். ரைட்டு டுங் சகரோட பையன் எங்க ஒளிஞ்சான்னு உங்களுக்கு தெரியும்ல. கைஸ் நீங்க தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் கைஸ். ஏன்னா எங்க இருக்கானே தெரியல. நான் எல்லா இடத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டேன். அந்த டுங் சகரோட பையன் மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டானே. ஓகே இருங்க வேற சில இடத்த செக் பண்ணலாம். எங்க போயிருப்பான்? அந்த டுங் சகரோட பையன் மட்டும் எங்க போயிருப்பான்? இங்க நிறைய பாக்ஸ் இருக்கு. இந்த இடத்தெல்லாம் செக் பண்ணியாச்சு. ரைட்டு வேற இந்த இடத்துல ஏதாவது எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானா? எங்கேயுமே ஒளிஞ்ச மாதிரி தெரியல. இங்கதான் பிராங்க்லின் ஒளிஞ்சிருந்தான். ரைட்டு அதோ இங்கெல்லாம் இருக்கு. இங்க பொருள்லாம் போட்டிருக்கேன். எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானா? இங்க பொருள்லாம் போட்டிருக்கு. இங்க ஒளிஞ்சிருப்பானா? இல்ல இங்க ஒளிஞ்சா தெரியவானே. இல்ல எங்கேயும் ஒளியிலையே. எங்க ஒளிஞ்சிருக்கான் இவன்? இந்த பொடிப்பையன் எங்க போனானே தெரிலங்க. இது பாருங்க இங்கெல்லாம் கூட இல்லைன்னா எங்க போயிருப்பாங்க மக்களே? இந்த டுங் சகரோட பையன் எங்க போனானே எனக்கு தெரியல மக்களே. தேடி நான் டயர்டானதுதான் மிச்சம். அந்த டுங் சகரோட பையனை என்னால கண்டுபிடிக்க முடியல மக்களே. நான் இங்கதான் ஒளிஞ்சிருக்கேன். இன்னும் சின்சான் அண்ணன் என்ன மட்டும் கண்டுபிடிக்கல. சூப்பரான இடத்துலதான் நான் ஒளிஞ்சிருந்திருக்கேன்.
அந்த சின்சான் அண்ணன் எங்க தேடிட்டு இருக்காருன்னு பாப்போமா? சின்சான் அண்ணா அங்க இருக்காருங்க. ஐயோ, அங்க அவர் வர சவுண்டு கேக்குது. நம்ம இங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். அச்சோ, கரெக்டா சூப்பரான இடத்துல தான் நம்ம ஒளிஞ்சிருக்கோம். அந்த சின்சான் அண்ணன் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம இங்க திரும்பி போய் நல்லா செட்டில் ஆயிப்போம். ஐயோ, சூப்பர். ஐயோ, கீழே இறங்கிடு சூப்பரா ஒளிஞ்சிருக்கோம். மக்களே, இப்ப அவன் பேசுன மாதிரி சவுண்ட் கேட்டது பாத்தீங்களா? அந்த டுங் டுங் சகுரோட பையன் பேசுன மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டதுங்க. எங்க இருந்து தெரியுமா அந்த சவுண்ட் கேட்டது? இருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சிங்கம் சாரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்குள்ள போனேன்ல, அங்க இருந்து அவன் பேசின மாதிரி தான் எனக்கு சவுண்ட் கேட்டது. இருங்க இருங்க, சிங்கம் சாரை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க இருக்க ரூம்குள்ள போனேன், ரைட்டா? இங்க இதுக்கு பக்கத்துல இருந்து தான் சவுண்ட் கேட்டது. இதுக்கு பக்கத்துல தாங்க அந்த பயபுல எங்கேயோ இருக்கான். இங்க இந்த கண்டெய்னருக்கு பின்னாடி இருக்கானா பாப்போம். இந்த கண்டெய்னருக்கு பின்னாடி இருக்கானா? இந்த கண்டெய்னர் பின்னாடி நான் செக் பண்ணிட்டேனே, ஸ்டார்டிங்கே செக் பண்ணிட்டேனே. இல்லங்க, இந்த கண்டெய்னர் பின்னாடி இல்லங்க, இங்கதாங்க சவுண்ட் கேட்டது. எனக்கு நல்லா தெரியுங்க. இங்க கேப் இருக்கு, இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானா பாப்போமா? இருங்க, இங்க எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க கண்டிப்பா. இது பாத்தீங்களாங்க, டுங் டுங் சகுரோட பையன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கான். இவன் ஒழுங்கா அமைதியா ஒளிஞ்சிருந்தா கூட மாட்டிருக்க மாட்டான். தேவையில்லாம பேசி மாட்டிக்கிட்டான் கைஸ். இவனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு யாருமே லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக்க போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட்டு சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ச்சியா வீடியோஸ் என்னால போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பண்ணிருங்க. சின்சானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் செக்ஷன்ல சின்சானை பிடிக்கும்ன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.